இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறது கேப்ரியல் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ பொதுவாக தேர்தல் நெருக்கத்தில் மாநாடு போடுறது நான் தன்னோட பலத்தை காமிச்சு கூட்டணி அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி நடக்கும் தமிழ்நாட்டில் எப்போவுமே. ஆனால் இப்போ சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டம் ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நான் தனித்து தான் போட்டியிட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த கூட்டம்? அதான் இப்போ என்டிகேவை பொறுத்தளவுல பெரிய ஒரு நிகழ்வுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. ஒரு 50 ஏக்கர் நிலப்பரப்புல பெரிய ஒரு மாநாடை திருச்சியில அவங்க நடத்துறாங்க. 1 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருக்குன்றாங்க. ஸோ அப்போ அது தாண்டியும் நிறைய பேர் அங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போடணும் அப்படின்றது அவங்களோட திட்டமா இருக்கு. முதல்ல இப்ப அப்கோர்ஸ் இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி என்டிகேவும் அவங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்றாங்க. நம்ம பவரை காட்டணும். ஏன்னா இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பெரிய கட்சிகள்லாம் ஆக்டிவா களத்துல இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. எலெக்ஷனுக்கு 1 இயர் முன்னாடி அவங்கலாம் குவைட்டா இருப்பாங்க. அப்ப நீங்க மீடியா உங்க பக்கம் திருப்புறது ஈஸி. ஏன்னா பெரிய பிளேயர்ஸ் யாருமே களத்துல இருக்க மாட்டாங்க, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க, மீடியா உங்க பக்கம் திருப்பலாம். எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இந்த பெரிய கட்சிகள்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. மீடியால நிறைய பணத்தை இறக்க ஆரம்பிப்பாங்க, பெரிய பெரிய நிகழ்வுகளை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணும்போது நீங்க காணாம போயிருவீங்க. சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் பெருசா ஊடக வெளிச்சம் கிடைக்காது. சோ அப்ப இந்த மாதிரியான சூழல்ல தேர்தல் நெருக்கத்திலையும் உங்களோட இருப்பை தக்க வச்சுக்கணும்னா நீங்களும் பெரிய ஒரு நிகழ்வை நடத்தி பெரிய பிரம்மாண்டத்தை காட்டி அப்படிலாம் பண்ணாதான் இந்த போட்டியில நிக்க முடியும். ஸோ அதனால எலெக்ஷனுக்கு முன்னாடி என்டிகேவும் அந்த விஷயத்த பண்றாங்க. 2வது, இப்ப எலெக்ஷன்ல நிக்கிறது, கூட்டணி வைக்கிறது, சீட்டு ஜெயிக்கிறது, அதுக்குதான் எலெக்ஷனே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல, அது ரொம்ப தவறான பார்வை. எலெக்ஷனை எல்லாருமே அப்படிதான் அணுகணும்னு கிடையாது. இப்ப நான் கூட ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். அப்ப கேக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க தனித்துதான் நிப்போன்னு சொல்றீங்க, ஜெயிக்கிறது தேவையே இல்லைன்றீங்க, அப்ப எதுக்கு நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க? எலெக்ஷன்ல நின்று ஓட்ட பிரிக்கிறது எலெக்ஷன்ல நிக்கிறீங்களா? ஸோ எலெக்ஷனை பார்க்கறதே ஒரு வித்தியாசமா பாக்குறாங்க. எலெக்ஷன்னா அதுக்குன்னு சில சட்டங்கள் இருக்கு. எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும் அப்படிலாம் சொல்றது இருக்குல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சட்டமும் கிடையாது, ஒரு திட்டமும் கிடையாது. உங்களுக்கு எலெக்ஷனை எப்படி அணுகணுன்ற விருப்பம் இருக்கும், நீங்க அப்படி அணுகலாம். இப்போ என்டிகே எலெக்ஷனுக்கு வரதுக்கே டைம் ஆச்சு இல்ல, ஒரு 8 வருஷம் கழிச்சுதான் அவங்க எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு அடித்தளம் போடுறதுக்கே டைம் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுனா அதுக்கும் டைம் ஆகும்ல. ஸோ இப்போ எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதே ஜெயிக்கிறதுக்காக தான், எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கே கூட்டணி வைக்கிறதுக்காக தான். எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க உங்க பலத்தை நிரூபிச்சு கூட்டணி பேரம் பேசி சீட்ஸ் வாங்கணும். இது மட்டுமே எலெக்ஷன்ஸ் கிடையாது. அரசியல்வாதிகள் இன்னைக்கு மீடியாவையும் மக்களையும் அந்த அளவுக்கு கரப்ட் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி சுருக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அரசியல்வாதிகள் ஃபுல்லாக ஆக்டிவ் ஆகிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும்தான். இல்லாட்டி நம்மளை பத்தி கண்டுக்கவும் மாட்டாங்க, நம்மளை பத்தி அவங்க பேசவும் மாட்டாங்க, நம்மளை பத்தி யோசிக்கவும் மாட்டாங்க. எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஊர்ல இருக்கிற எல்லா கட்சியுமே இவங்கள மாதிரியே செயல்படணும்னு எதிர்பார்க்கிறது. இவங்கள மாதிரியே சீட் பேரம் பேசணும், இவங்கள மாதிரியே எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கணுன்றதுக்காக அரசியல் பண்ணணும், இவங்கள மாதிரியே எந்த கொள்கையும் இல்லாம கூட்டணி வைக்கணும். எல்லா கட்சியும் அப்படிதான் செயல்படணும்னு எதிர்பார்க்கிறது. இது ரொம்ப தவறான ஒரு எதிர்பார்ப்பு. இந்த சிஸ்டமுக்குள்ள நீங்க ஃபிட் ஆகணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. இதை மீறி நீங்க செயல்படலாம். இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐடியாலஜிக்கலா நீங்க கரெக்ட் ஆகக்கூடாது. அது அப்ப வெற்றியை கொடுக்காது. அப்புறம் எதுக்கு போட்டி போடுறீங்க? வெற்றி கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது, உடனே வெற்றி வரணும்னு அவசியம் கிடையாது, மாற்றம் உடனே எல்லாம் நடக்காது. ஸோ இன்னைக்கு முக்கியமான சேலஞ்சே என்னன்னா, பெரிய பணபலம் இருக்கு, பெரிய அதிகார பலம் இருக்கு. இதெல்லாம் மீறி ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணாம தனியா நிக்கிறது பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். இப்ப பார்த்தோம்னா, என்டிகேவை ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் நடந்தது. என்டிகே தனியா இருந்து அதிமுகவுக்கு டேஞ்சர். 8% ஓட்டை கையில வச்சிருக்காங்க. அது அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு. அதுல எப்படியும் ஒரு 6-7% அதிமுகவோட ஓட்டா தான் இருக்கும். ஸோ அப்ப அதிமுக நிறைய முயற்சிகளை பண்றாங்க உள்ள கொண்டு வரது. அதை மீறி என்டிகே இன்னைக்கு தனியா நிக்கிறாங்க. ஏன்னா நிறைய டெம்டேஷன் இருக்கும்ல, இந்த சீட் பேரம் அப்புறம் கூட்டணி பேரத்துல எல்லாம் நிறைய டெம்டேஷன் இருக்கும்ல. ஸோ அதனால அதெல்லாம் மீறி தனியா நிக்கிறதே பெரிய ஒரு விஷயம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கட்சியெல்லாம் அமைச்சுக்கிட்டு
நாளைக்கு போய் ஒரு கூட்டணி எல்லாம் சேர்றாங்கன்னா அது மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். ஆனா சாதாரணமா இந்த ட்ரெடிஷ்னலான மீடியா ஆட்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ட்ரெடிஷ்னல் அரசியலை பார்த்து பழகினவங்களுக்கு, பழைய ஆட்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. என்ன சும்மா தனியா நின்று கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதுல என்ன பிரயோஜனம்? பெரிய ஒரு மாநாடு நடத்துறீங்க, கூட்டத்தை வர வைக்கிறீங்க, எப்படி நீங்க ஜெயிக்க போறது இல்லையே, எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓட்டை தான் பிரிக்க போறீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளவு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இட் டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இப்படி நம்ம அரசியலை அணுகவே கூடாது. ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைச்சிட்டோம்னா அதை கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணணும். இல்லை எனக்கு உடனடியா சீட்டு வேணும், உடனடியா எனக்கு அதிகாரத்துல ஒரு பங்கு வேணும், அது கிடையாது அப்ஜெக்டிவ். ஒரு மாற்று வேணும்னா மாற்றுனா என்ன, அதுக்கான அடித்தளத்தை எப்படி போடலாம், ஐடியாலஜி என்ன, ஐடியாலஜியோட ரோல் என்ன, அதை டைல்யூட் பண்ண விடக்கூடாது, இதெல்லாம் பார்த்து எடுத்து பண்ணணும். இப்போ இந்த மாநாட்டுல என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் அரசியல்ல? ஒன்றும் இல்லை, இப்ப நாம் தமிழர் பார்வையில அவங்க என்ன விஷயத்த மாற்றுன்னு நினைக்கிறாங்களோ அதை முன்வைக்க போறாங்க. அதுதான் விஷயம். இப்ப ஒரு பாயிண்ட் என்னன்னா, தமிழ் தேசியமே ஒரு மாற்று தான். தமிழ் தேசியம்ன்ற ஐடியாலஜியே திராவிடத்துக்கு நேர் எதிரான ஒரு ஐடியாலஜி. அதே மாதிரி நேஷனல் பொலிட்டிக்ஸுக்கும் எதிரான ஒரு ஐடியாலஜி. ஸோ நீங்க தமிழ் தேசியம்ன்ற சித்தாந்தத்தை உள்ள கொண்டு வந்துட்டீங்கனாலே அது ஒரு மாற்று தான். ரைட், தமிழ் தேசியம் சித்தாந்த ரீதியா தமிழ் தேசியம் ஒரு மாற்று. ரெண்டாவது, நீங்க ஒரு மாநாடு போடுறீங்கன்னா தமிழ் தேசிய கட்சி என்னெல்லாம் பண்ண போறீங்கன்றது அந்த மாநாட்டுல நீங்க சொல்லுவீங்க. ஸோ அது என்டிகேவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதெல்லாம் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவங்களோட வியூஸை அவங்க முன்வைப்பாங்க. அதை எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த மாற்று அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்றது ரொம்ப அவசியம் தான். நாளைக்கு அகிலனுக்கு ஒரு பார்வை இருக்கும், கேப்ரியலுக்கு ஒரு பார்வை இருக்கும், நம்ம இதை இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம்னு சொல்லுவோம். அப்ப அது இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் ஆகும். ஒரு மாற்று எப்படி இருக்கணுன்றதுக்கு கரெக்டான ஒரு வடிவம் கிடைக்கும். இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க 234 சீட்ஸுக்கும் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பாதி பெண்கள் பாதி ஆண்கள். எனக்கு அதுல பெரிய உடன்பாடு கிடையாது. 50-50 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப அப்ஜெக்டிவ் என்ன, ஒரு தொகுதிக்கு ஒரு கேண்டிடேட் போடுறோம்னா கரெக்டான கேண்டிடேட்டா இருக்கணும். ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஸோ இதுதான் கிரைட்டீரியாவா இருக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்க கரெக்டான கேண்டிடேட்ஸை பார்த்து பார்த்து போடும்போது சில நேரங்கள் அதிகமா ஆண்கள் இருக்கலாம், சில நேரங்கள் அதிகமா பெண்கள் இருக்கலாம், 200 பெண்கள் கூட இருக்கலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. பட் நம்ம இப்படி கரெக்டா 117 பிரிச்சாச்சுன்னா அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த கட்சிக்கு அது ஒரு பெரிய சுவையா மாறும். இப்ப தெரியாது, நாளைக்கு நிறைய லோக்கல் லீடர்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா வளர ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. 117 இல்ல நமக்கு இந்த பேலன்ஸ் வேணும்ன்றதுக்காக நீங்க சில பேரை உள்ள கொண்டு வர முடியாது. அப்ப பிரச்சனை வரும் கட்சிக்குள்ள. இன்னைக்கு தெரியாது, ஃபியூச்சர்ல நான் சொல்றேன் அந்த பிரச்சனைகள்லாம் வரும். பட் எனிவே இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான், இது ஒன்றும் பெரிய இஷ்யூவா நான் பார்க்கல. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்கள பொறுத்தளவுல இப்ப மாற்று அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறாங்க. அவங்க பார்வையில மாற்று இப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும், அதை அவங்க முன்வைக்கிறாங்க. அது தேவைன்னு நினைக்கிறேன். சோ முதல்ல இந்த ரெண்டு கட்சிகளும் மோசம் ஒரு மாற்றம் வேணும்ன்ற இடத்துக்கு வரது இருக்குல்ல, அதுவே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சோ அந்த இடத்துக்கு வந்து மாற்றுனா இப்படிதான் இருக்கணும், இந்தந்த விஷயங்களை மாத்தி பண்ணணும், இப்ப பிரச்சனை இப்படி இருக்கு, அதை நாங்க இந்த மாதிரி சரி செய்வோம், அந்த மாதிரி நல்ல ஒரு டீட்டெயிலான ஒரு திட்டத்தை அவங்க முன்வைத்தாலே அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அதை நம்ம இன்புட்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் செய்து அதை இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும். இப்போ டிவிக்கே வந்த பிறகுதான் சீமான் அவர்கள் இவர் பெரிய கூட்டம் போடணுன்ற கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க மிகப்பெரிய கூட்டத்தை காட்டுறாங்க, அதை விட நம்ம இன்னும் பலமா இருக்கும்ன்ற கூட்டத்தை காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோசியல் மீடியால ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? டிவிகேவை பொறுத்தளவுல ஊர்ல என்ன நடந்தாலும் அது காரணம் நாங்க தான், நாங்க இதை பேசினதுனாலதான் அது நடந்தது, நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு போட்டேன், அதுக்கப்புறம் தான் அதிகார பகிர்வு அப்படின்ற விஷயங்கள் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல நீங்க ஆபீஸை விட்டே வெளியே வர்றது கிடையாது, வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு அரசியலும் பண்றது கிடையாது, அரசியலே பண்ணாம ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம், என்னாலதான் நடந்ததுன்னு பேசிட்டு இருக்கிறது ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம். இப்ப விஜய் வந்தனாலதான் இது நடந்தது, விஜய் வந்தனாலதான் அது நடந்தது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் ரசிகர்களை பொறுத்தளவுல ஏதோ ஒரு வகையில அவங்களோட தலைவரை கொண்டாடணுன்ற மனநிலையில இருக்காங்க. என்ன நடந்தாலும் அது விஜய்னாலதான் நடந்ததுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம அப்படிலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப ஒரு கூட்டம் கூட்டுறதுன்றது, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டணும்னா உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் வேணும். இப்ப என்டிகே நினைச்சிருந்தாங்கன்னா 10 இயர்ஸ் முன்னாடி இதை பண்ணிருக்க முடியாதுல்ல. இது விஜய் வந்தனாலதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இப்பதானே பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டை. இவ்வளவு பெரிய நிகழ்வு எல்லாம் பண்ணணும்னா 10 வருஷம் முன்னாடி பண்ணிருக்க முடியாதுல்ல. அப்ப அவங்க சின்ன அமைப்பால இருந்தாங்க.
ஒரு 8% ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியா முதல்ல அவங்க வளரணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ் இருக்கணும். ஓரளவுக்கு எல்லா மாவட்டத்திலயும் அவங்களுக்கு ரீச் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் ஒரு பெரிய நிகழ்வை பண்ண முடியும். இதுக்கும் டிவிகேவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அதே மாதிரி பெரிய ஒரு நிகழ்வை பண்ணணும்ன்றது எல்லாரோட விருப்பமா தான் இருக்கும். அந்த சக்தியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பண்ணாம இருப்பானா? என்கிட்ட ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்துறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனா நான் பண்ண மாட்டேன், அப்படியே இருப்பேன். விஜய் வர வரைக்கும் வெயிட் பண்ணும், அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பேனா? என்கிட்ட பெரிய ஸ்ட்ரென்த் தான், அதை டிஸ்பிளே பண்ணாதான் செய்வேன். என்கிட்ட ஒரு பலம் இருக்குன்னு அதை காட்ட தானே செய்வேன். ஸோ அதனால அதுக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒண்ணு பலம் இருக்கணும். அது ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடி இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. இன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க. அந்த பலம் இப்போ வந்திருக்கு. ரெண்டாவது இருக்குன்னா காட்டதானே செய்வாங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருந்தோ அதை வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை வெளிப்படுத்துறாங்க. நாளைக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆனா இன்னும் பெரிய கூட்டத்தை அவங்க கூட்டி ஒரு பெரிய மாநாடு நடத்துவாங்க. ஸோ அந்த பலத்துக்கு ஏற்ற மாதிரியான பெரிய பெரிய காரியங்களை நீங்க பண்ணலாம். இதுக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவங்க கட்சி, இவங்க நிர்வாகிகள், இவங்க தலைமை எல்லாம் சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. இதுக்கும் விஜய்க்கு என்ன தொடர்பு இருக்கு? இல்ல, ஏன்னா விவாதங்கள்ல என்ன பேசுறாங்கன்னா, நாம் தமிழர் வந்து டிஎம்கே தான் அவங்களோட கோர் எனிமையா இருந்ததை வந்து இப்ப டிவிகேன்னு மாத்திருக்காங்க. அதனாலதான் விஜய் காட்டுற கூட்டத்தை விட நம்ம கூட்டம் காட்டிடணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. கூட்டம் காட்டணும்னு கண்டிப்பா எல்லாருமே நினைப்பாங்க. ஏன்னா அது ஒரு டிஸ்பிளே ஆஃப் பவர் இல்ல, அதை கண்டிப்பா பண்ணுவாங்க. விஜயை அட்டாக் பண்றதுன்றது எல்லாருமே அட்டாக் பண்றாங்க. எந்த கட்சி தான் இன்னைக்கு விஜய் அட்டாக் பண்ணல? அது காரணம் நீங்க எல்லாரையுமே அட்டாக் பண்றீங்க. நீங்க அரசியலும் பேச மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது, இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருக்க வேண்டிய தேவை என்னன்னா, எங்களை பார்த்தா அவங்க பண்ணிட்டாங்க, நான் பொலிட்டிக்கல் பாம்பு போட்டதுக்கு அப்புறம் தான் இது நடந்தது, இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, உங்கள்கிட்ட உருப்படியான அரசியல் கிடையாது. உருப்படியான அரசியல் இருக்கக்கூடிய ஒரு தலைவரும் கட்சியும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. இஷ்யூ பேஸ்டா அவங்க பேசுவாங்க. இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கான சொல்யூஷன் இது. இப்ப விஜயால எவ்வளவு இஷ்யூஸ் பத்தி டீட்டெயில்டா பேச முடியும்? எனக்கு தெரிஞ்ச அவரால் எந்த இஷ்யூ பத்தி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. 10 நிமிஷம்லாம் பேச முடியாது. அவரு மேடைகள்ல வந்து பேசும்போதே 10 நிமிஷம் தான் பேசுறாரு. அதுவும் பேப்பர் படிச்சுதான் பேசுறாரு. பேப்பரை பார்த்து தான் பேசுறாரு. பேப்பரை பிடிங்கியாச்சுன்னா அவரால் பேச முடியாது. ஸோ அதனால சிக்கலிங்க என்னன்னா, உங்ககிட்ட அரசியல் இல்லை. அரசியல்ன்ற போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பேசுவீங்க. விஜய் பேசினாருன்னா பயங்கர கூட்டம் வரும். விஜய் படம் ரிலீஸ் பண்ணாருன்னா ரெக்கார்ட் பிரேக் பண்ணும். விஜயோட மாநாட்டுக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் லைவ் போட்டாங்க. டிஆர்பி பார்த்தோம்னா பயங்கரமா ஏறிச்சு. இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து ரசிகர் மனப்பான்மையில இருந்து பேசுறது. ரசிகர்களோட மென்டாலிட்டியே இதுதான். எப்பவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டங்க, அசத்திட்டோங்க நாங்க. அவங்களுக்கு அது ஒரு வெற்றி. அவங்களை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல கூட்டம் வர்றதால விஜய்க்கு அது வெற்றி, உனக்கு அது வெற்றி கிடையாது. உனக்கு அதனால 5 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. உனக்கு பர்சனலா உன் லைஃப்ல ஒரு விஷயம் நல்லதா நடக்குதுன்னா அதுதான் உனக்கு நல்லது. அததான் நீ கொண்டாடணும் வெற்றியா. விஜயோட படம் 100 நாள் ஓடுதுன்றதுக்காக நீ கொண்டாடிட்டு இருக்க கூடாது. நீ கொண்டாடுறனா நீ புரிதல் இல்லாம முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க அந்த வேலையை. இன்னொருத்தனை வளர்த்து ஒன்ன வீணாக்கிட்டு இருக்க நீ. அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க. அரசியலையும் அப்படியே அணுகிறது. விஜயால தான் எல்லாம் நடக்குது, விஜய் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. இது ஒரு அரசியலுக்கான ஒரு பேச்சே கிடையாது. இது ஒரு ரசிகர் மனநிலையில இருந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களோட பேச்சை இப்ப டிவி டிபேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பேசிக்கான விஷயங்களை பேசி அரசியலோட தராதாரத்தை கம்மி பண்ணிக்கிறது, ஸ்டாண்டர்டை கம்மி பண்ணிடுறது, டிவி டிபேட்டோட ஸ்டாண்டர்டை கம்மி பண்ணிடுறது. இப்படிலாம் பேசினா டிவி டிபேட்டுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கும்? போய்கிட்டு இவ்வளவு வியூஸ் வருது, விஜய் பேசினா வியூஸ் எல்லாம் பயங்கரமா வருது, விஜயை பத்தி பேசாம உங்களால இருக்கவே முடியாது. இப்ப நம்ம கிட்டே வந்து சொல்லுவாங்க, விஜயோட போட்டோவை நீங்க தம்ப்நெயில்ல வச்சாதான் உங்களுக்கு வீடியோ போகும், அதனாலதான் நீங்க விஜயை பத்தி பேசுறீங்க. இவங்க வேற எதுவும் வந்து பார்க்க மாட்டாங்க. நம்ம சேனல்ல விஜயை பத்தி மட்டும் எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டோம். நம்ம ஒவ்வொரு நாளும் 2-3 வீடியோ போடுவோம். ஒரு வாரத்துக்கு 10-15 வீடியோ போடுவோம். அதுல 2-3 வீடியோ விஜயோட போட்டோ இருக்கும். அதுல மற்ற தலைவர்களோட போட்டோ மற்ற வீடியோல இருக்கும். இவங்க பாக்குறது இந்த வீடியோ மட்டும் தான் பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டு வந்துட்டு எங்க தலைவரை பத்தி மட்டுமே தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அது உங்க உலகம் அப்படி இருக்கு, நீங்க தான் உங்க தலைவர் வீடியோ மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்க அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு 1000 விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. இவங்க தலைவர் வீடியோ மட்டுமே பார்த்துக்கிட்டு அதை நம்ம மேல திணிக்கிறது. நம்ம ஏதோ இவங்க தலைவரை பத்தியே பேசிட்டு இருக்கிற மாதிரி. அப்படிலாம் யாரும் இங்க இல்ல. உலகம் உங்க தலைவரை சுத்தியோ உங்க கட்சியை சுத்தியோ எல்லாம் சொல்லிட்டு இல்ல. உலகம் ரொம்ப பெருசு, நீங்க வெளியே வரணும். இவன் எல்லாத்துக்கும் தலைவரோட தான் கனெக்ட் பண்ணுவாங்க. திருப்பி இந்த மாநாட்டுக்கே வருவோமே. இப்ப இந்த மாநாட்டுல வந்து ஒரு 2 லட்சம் பேர், அதிகபட்சம் 2 லட்சம் பேர், ஒரு 3 லட்சம் பேரே இருக்கட்டும்,
3 லட்சம் பேர் கூடுறனால இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை சீமான் ஏற்படுத்துவார்? இந்த 3 லட்சம் பேர் வந்து 36 லட்சம் வாக்கை வந்து தக்க வச்சிருவாங்களா, இல்ல அது அதிகரிச்சிருவாங்களா? எனக்கு தெரியல. 3 லட்சம் பேர் வருவாங்களா எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்டது என்னன்னா 1 லட்சம் இருக்கைகள் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். 1 லட்சம் பேர் வந்தாலே பெரிய ஒரு விஷயம் தான். அதுக்கு மேலேயும் வரலாம். யூஸ்வலா பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல 1னா 4 எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், ஒரு 50,000 பேர் வராங்கன்னா கலக்கிட்டோம்ல, 4 லட்சம் பேர் வந்துட்டாங்களம்பாங்க. அவங்களுக்கு 4 லட்சம் 5 லட்சத்தை பத்தி எல்லாம் தெரியாது. ஒரு 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது நிறைய பேருக்கு. ஸோ நமக்கு தெரியல எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியல. நல்லா கூட்டமும் பெரிய 2 லட்சம் பேர் கூட வரலாம், எனக்கு தெரியல. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை என்டிகேவுக்கு கொடுக்கும். தேர்தலுக்கு முன்னாடி நாங்களும் களத்துல இருக்கோம், நாங்களும் முக்கியமான ஒரு பிளேயர் தான். அவங்க முக்கியமான பிளேயர் தான். 8% ஓட்டு வாங்குறாங்கன்னா 3rd பிகெஸ்ட் பார்ட்டி அவங்க. டிவிகே மாதிரி சும்மா கருத்து கணிப்பை காட்டி கதை பேசிட்டு இல்லை. எலெக்ஷன்ல நின்று ப்ரூவன் ஓட் ஷேர் 8% இருக்கு. ஸோ அப்ப அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்த தக்க வச்சுக்கணும்னா நாங்க களத்துல இருக்கோம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஆனா அதை தாண்டி கண்டினியூஸா அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா எலெக்ஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இங்க பெரிய கூட்டத்தை காட்டிட்டு எலெக்ஷன்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணா பெரிய யூஸ் இருக்காது. ஸோ இந்த கூட்டத்தையும் காட்டணும், எலெக்ஷன்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை பண்ணியாச்சுன்னா என்டிகேவுக்கு அது பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும். இந்த கூட்டத்தெல்லாம் காட்டிட்டு அடுத்தது எலெக்ஷன்லயும் ஒரு 10% ஓட்டுக்கு மேல வாங்குறாங்கன்னா அது என்டிகேவுக்கு பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும். ஃபியூச்சர்ல மக்கள் ஒரு பாயிண்ட்ல தமிழ் தேசியத்தை ஒரு மாற்றா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப மக்களுக்கு இன்னும் அந்த ஃபுல் கான்பிடன்ஸ் வரல. தமிழ் தேசியத்தை நம்பி நம்ம ஃபுல்லா இந்த பக்கம் திரும்பி ஓட்டு போடலான்ற அந்த நம்பிக்கை வரல. இன்னமுமே ஒரு நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் பொறுமையாவே இருப்போமே, திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுகவே ஓட் போட்டுருவோமே அப்படின்ற இடத்துலதான் இன்னும் இருக்காங்க. ஆனா என்டிகே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வளர்ந்துட்டாங்கன்னா ரைட்டு நம்பி இந்த பக்கம் வந்துடலாம், கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமா, எதுக்கு அதிமுக ஓட்டு போட்டு திமுகவை ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் அதிமுகவை உண்டுலன்னு பண்ணிடுறாங்க. திமுக ஆளும் கட்சியா இருந்தாலும் அதிமுகவை உண்டுலன்னு பண்ணிடுறாங்க. இதை அதிமுக தொண்டன் விரும்ப மாட்டான்ல, அதிமுக ஆதரவாளன் இதை விரும்ப மாட்டான்ல. அவனோட விருப்பம் என்னவா இருக்கும்? நம்ம கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும், திமுக ஒரு வழி கொண்டு வந்து நினைப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்டிகே ஒரு ஸ்டேஜ் தாண்டி போயிருச்சுன்னா அவங்களாம் என்டிகே ஒரு பாசிட்டிவான ஃபோர்ஸா பார்க்க ஆரம்பிப்பாங்க. திமுக வழி கொண்டு வரணும்னா என்டிகே தான் கரெக்டான கட்சி. ஏன்னா பிஜேபியை பொறுத்தளவுல தமிழ்நாட்டுக்கான கட்சி கிடையாது. அந்த கட்சிக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி போக முடியாது. ஸோ பிஜேபியா என்டிகேவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவா மக்கள் என்டிகேவை சூஸ் பண்ணுவாங்க. இங்க டிவிகேவையா நீங்க நான் சொல்லன்னு கேட்காதீங்க. இந்த ஆட்டத்துலலாம் அவங்க கிடையாது. அவங்க இந்த எலெக்ஷன்ல ஓட்ட பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. நான் பேசுறது வந்து லாங் டேர்ம் பொலிட்டிக்ஸ். நேத்து ஒரு தொலைக்காட்சி சேட்டலைட் சேனல் அதுல வந்து ஒரு கருத்து கணிப்பு ஒன்று போடுறாங்க, பைச்சாட் ஒன்று போடுறாங்க. அதுல வந்து டிவிகே வந்து 68%, அதாவது 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள வந்து 68%. அதுக்கப்புறம் அந்த 30 வயசு தாண்டி இருக்கவங்க ஒரு 22% வந்து டிவிகேக்கு இருக்கு. இதை கணக்கு பண்ணாலே 82% வந்து டிவிகே சைடு இருக்கு. மீதி எல்லாம் டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே இப்படி பிரிச்சு போடுறாங்க. இதை ஒருத்தர் பெரிய ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் எடுத்து போடுறாரு. போட்டுட்டு எல்லா மக்களுமே வந்து டிவிகே சைட்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசி ஒன்று போயிட்டு இருக்கு. இது எப்படி? எதுக்கு அந்த 20% விடணும்? தமிழ்நாட்டுல எல்லாருமே டிவிக்கு தான் ஓட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இதுல ஒரு லாஜிக்கும் கிடையாது. இந்த மாதிரி எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்படி பேசுறதே இது இப்படி பேசுறதால என்ன யூஸ்? கருத்து கணிப்பு எடுக்கிறவனுக்கு மட்டும்தான் யூஸ். இதுல வேற அதை பாக்குற நமக்கும் யூஸ் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு எதிர்காலத்துக்கும் இதனால ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ இவங்களை பொறுத்தளவுல இப்ப ஜப்பான்ல ஒன்று சொல்லுவாங்க, இப்ப அங்க வந்து ப்ராடக்டோட குவாலிட்டிலாம் ரொம்ப கரெக்டா செக் பண்ணுவாங்களாம். ப்ராடக்டோட குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கணும். இப்ப கவர்ல ஒரு போட்டோ இருக்குன்னா ப்ராடக்ட்டும் உள்ள அதே மாதிரி இருக்கணும். ஸோ கவர்ல நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தா கவர்ல நல்லா பிரைட்டா இருக்கும் ப்ராடக்ட், உள்ள பிரிச்சு பார்த்தா உள்ள வேற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க அட்வர்டைஸ் பண்றீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு அந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டா இருக்கும் போல. அப்ப அரசியலையும் அந்த மாதிரி தானே இருக்கணும். இப்ப அரசியலை பொறுத்தளவுல நீங்க மக்கள்கிட்ட எதை சொல்லி வாக்கு கேட்கலாம்? உண்மையை சொல்லி வாக்கு கேட்கலாம். என்ன செய்ய போறீங்கன்றத சொல்லி வாக்கு கேட்கலாம். என்ன பிரச்சனைகள் இருக்குன்றத சொல்லி வாக்கு கேட்கலாம். ஆனா நீங்க ஃபால்ஸா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. இல்ல இப்ப கவர்ல ஃபால்ஸான ஒரு போட்டோவை போட்டு உள்ள அதுதான் இருக்குன்னு சொல்லி மக்களை ஏமாத்தக்கூடாது. இல்ல அது பொய், அதனால அது தப்பு. அதனாலதான் ரூல்ஸ் அங்க ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க. கவர்ல நீ என்ன ப்ராமிஸ் பண்றியோ அதை நீ டெலிவர் பண்ணணும்.
அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க. அரசியலும் அப்படித்தானே இருக்கணும். ஃபால்ஸா நீங்க மக்களை மிஸ்கைட் பண்ணக்கூடாதுல்ல. இப்ப நீங்க நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்றீங்க, விஜய்க்கு இவ்வளவு பெரிய ஓட் ஷேர் இருக்கு, டிவிக்கே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுவும் பாத்தீங்கன்னா இங்க ஜென்ரலா 60-70% தான் சிரிப்பாங்க எல்லாம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஸ்பெசிஃபிக் ஒரு கேட்டகரி எடுக்கிறாங்க. அந்த ஒரு கேட்டகரி எடுத்து 70-80% அவங்க சொல்றாங்க. 70-60 சொன்னாங்களா? 60ன்றாங்க. 18 to 30 ஏஜ் குரூப் 60%ன்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி நீங்க எடுத்து பண்ணும்போது அதே இம்பாக்ட் தான் அது கொடுக்கும். ஸோ ஓகே, விஜய் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு போல, ஆனா உள்ள டீப்பா வந்து பார்த்தா அது ஒரு சின்ன கேட்டகரியா இருக்கும். பொருளாதாரத்துலலாம் இந்த மாதிரி ஏமாத்துவாங்க. டேட்டா வந்து நீங்க ஈஸியா மனிபுலேட் பண்ணலாம். அது கூட இருக்காது. 18 to 30 years old வந்து ஏன் 60% விஜய்க்கு போட போறாங்க? இவங்க சொல்றது என்னன்னா, சின்ன பசங்க எல்லாருமே விஜய் மேல பெரிய ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க, ஃபேன்ஸா இருப்பாங்க. சின்ன பசங்கன்னு நம்ம சொல்றது 5 வயசுல இருந்து 15 வயசு பசங்க சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த பசங்க வேணா அப்படி இருக்கலாம், வெறித்தனமா கண்மூடித்தனமா விஜய்னு ஓடிட்டு இருக்கலாம். ஓரளவுக்கு ஒரு 20 இயர்ஸ்லாம் தாண்டியாச்சுனாலே, ஒரு 25 இயர்ஸ்லாம் வந்தாச்சுன்னா நல்ல மெச்சூரிட்டி ஒருத்தனுக்கு வந்துடும். ஏன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பான், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். கண்மூடித்தனமா பின்னாடி போக வாய்ப்புகள் குறைவு. பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸை இவ்வளோ ஈஸியாலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது. சும்மா ஒருத்தர் பெரிய ஃபேமஸா இருக்காருன்றதுக்காக இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவன் டக்குனு இப்போ புதுசாக அவருக்கு வந்து ஓட்டு போட்டுற மாட்டான். ஏன்னா ஒரு கட்சிக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டிருக்கானா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும்ல. ஏடிஎம்கே கொஞ்சம் ஓட் போடணும் 30 இயர்ஸ் ஆனால் ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி தான் டிஎம்கேவுக்கும், அதே மாதிரி தான் என்டிகேவுக்கும். டக்குன்னு விஜய் வராரு, ஃபேமஸா இருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, எல்லாம் இந்த பக்கம் ஓட் போட்டுடலாம் அப்படின்லாம் மாறாது. ஓட்டிங் பேட்டர்ன் மாறணும்னா களத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படணும். களத்துல மாற்றங்கள் ஏற்படாம ஜஸ்ட் ஒரு தலைவரால மட்டும் ஓட்டிங் பேட்டர்ன் மாறிடாது. இப்ப 60s தமிழ் மக்களோட ஓட்டிங் பேட்டர்ன் கம்ப்ளீட்டா மாறுது. அது காரணம் களத்துல நிறைய அரசியல் மாற்றம் ஏற்பட்டது, சமூக மாற்றம் ஏற்பட்டது. அதோட ஒரு வெளிப்பாடா ஓட்டிங்லயும் மக்களோட ஓட்டிங் பேட்டர்ன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் பெருசா சேஞ்ச் ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 90s அப்புறம் புது சிறிய கட்சிகள் உருவாகுது. அதுவும் பாத்தீங்கன்னா சமூகத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதோட ஒரு வெளிப்பாடா சிறிய கட்சிகள் பார்த்தோம்னா உருவாகுது. இன்னைக்கு வேற மாதிரியான ஒரு மாற்றமும் இப்ப கொஞ்சம் ரீசெண்டா ஏற்பட்டிருக்கு. திராவிட அல்லாத கட்சிகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப டிவிகேவும் அதுக்குள்ளதான் வருவாங்கன்னு நான் பாக்குறேன். டிவிகே அப்கோர்ஸ் திராவிடம் தமிழ் தேசியம்லாம் பேசினாலும் டிவிகேவுக்கு நம்பி ஓட்டு போடுறவங்க இந்த 2 கட்சியும் வேண்டாம் தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ அதனால டிவிகே அந்த கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். பாஜக, டிவிகே, அப்புறம் என்டிகே, இவங்கெல்லாம் பார்த்தாலே ஒரு 25% ஓட்ஸை கையில் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ இந்த கட்சிகள்லாம் வேண்டாம்னு சொல்லி புது கேட்டகரி இப்போ உருவாயிருக்கு. இந்த மாற்றங்கள் உருவாகுதுன்னா களத்துல சொசைட்டில நிறைய சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. அப்படியே விஜய் வந்த உடனேயும் அவர் என்ன சூப்பர் பவரான், அப்படியே சூப்பர் மேனான், அப்படி வந்த உடனே எல்லா ஓட்ஸும் அப்படி இந்த பக்கம் திரும்பிடும், ஓட்டிங் பேட்டர்னே மாறிடும். அப்படிலாம் மாறாது, சொசைட்டி அப்படி மாறாது. ஸோ அதனால இவங்க இந்த கருத்து கணிப்புகள் மூலமா ஒரு நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்றாங்க. விஜய் டாப்ல இருக்காரு. இதோட ஏம் என்னன்னா ஏடிஎம்கே ஓட்ஸை உடைக்கணும். விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, நீங்க நினைக்கிற மாதிரி விஜய்க்கு ஓட்டு போடுறதால ஏதோ அதிமுக ஓட்டு உடையுதுன்னு நினைச்சுக்காதீங்க. சீமானுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஓட்டு உடையும், இவங்க சொல்ல விரும்புறது அதுதான். ஆனா எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க ஜெயிச்சிருவோம். ஏன்னா நாங்க திமுக கிட்ட நெருங்கி வந்துட்டோம். நாங்க திமுகவுக்கு ஒரு 40% ஓட்டுனா எங்க கிட்ட அது கிட்ட வரைக்கும் இருக்கு, அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். ஸோ அதனால தைரியமா எங்களுக்கு நீங்க ஓட்டு போடலாம். ஆனா இவங்க ஆக்சுவலா பண்ண போறது 5-10% ஓட்டு வாங்குவாங்க. கரெக்டா ஏடிஎம்கே ஓட்டை உடைக்க போறாங்க, திமுகவை பவருக்கு வர வைக்க போறாங்க. இதை தாண்டி இவங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. இதுதான் இவங்களோட வேலையா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி 60% ஓட்டுலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. 2 கோடி ஓட்டுன்றாங்க, 2.5 கோடி ஓட்டுன்றாங்க, 40% ஓட்டுன்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் என்னெல்லாமோ வாய்க்கு வரதை பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வர வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளும் நேர்மையான கருத்து கணிப்புகள் கிடையாது. எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக, மக்களை மிஸ்லீட் பண்றதுக்காக பண்ணப்படக்கூடிய விஷயங்கள் தான். தவறா டிவிகேவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமேஜை கொடுக்க முயற்சி பண்றாங்க. இதனால மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ சீமான் அவர்கள் வந்து காரைக்குடியில நீக்க போறதா ஒரு செய்தி வருது. அது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். சப்போஸ் அவர் காரைக்குடியில நின்றுட்டாரு அப்படின்னா அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அல்ல அவர் மட்டும் வெற்றி பெற்று எம்எல்ஏவாவோ சட்டசபைக்குள்ள போறது வந்து அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு 10-15 பேர் போனா தானே ஸ்ட்ரென்த்தா இருக்கும். எனக்கு தெரியல இப்ப என்டிகேவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியல. என்டிகே கிட்ட 8% ஓட்டு இருக்கு. இப்ப ஒரு ஜாதி கட்சியா இருக்குன்னு வச்சுப்போமே, அவங்க கிட்ட 5% ஓட்டு இருந்தாலே சீட்டா கன்வெர்ட் ஆயிரும். ஏன்னா ஜாதி கட்சிகளுக்கு சில பாக்கெட்ல ஓட் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
அதை பேஸ் பண்ணி அவங்க ஓட்ஸ் வாங்கிடுவாங்க. சில கட்சிகளுக்கு ஏதாவது நேச்சுரலாவே சில பாக்கெட்ஸ்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அதிமுகவுக்கு கொங்கு பகுதியில நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பகுதியில ஸ்ட்ரென்த் இருக்கும். என்டிகேவை பொறுத்தளவுல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, சில முக்கியமான தொகுதிகளை எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம், நம்மளோட முழு ஸ்ட்ரென்த் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒர்க் பண்ணாங்கன்னா மேபி சீட்ஸ் அது கன்வெர்ட் ஆகலாம். இல்ல நம்ம 234 சீட்ஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், எல்லா தொகுதிக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், எல்லா இடத்தையும் ஈக்குவலா பார்ப்போம், அப்படி பண்ணா பெருசா சீட்டா கன்வெர்ட் ஆகாது. ஆனா ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்க செய்யும் போது ஓவரால் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா நீங்க ஒரு 10 தொகுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுல கண்டிப்பா மினிமம் ஒரு 5 தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களோட ஓட் ஷேர் மேபி கம்மியாகலாம். ஆனா வின்னிங் சீட்ஸா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்து எப்படி ஒர்க் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல, பார்ப்போம். அதை சீமானவர்கள் வந்து ஒரு அந்த கட்சியோட தலைவர், அதுவும் தமிழ்நாட்டு அரசியல ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அவர் எந்த தொகுதியில நிக்க போறாரு? அப்ப இப்போ வந்து கொளத்தூர்ல இப்ப ஸ்டாலின் நிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டாலின் எடுத்து சீமான் நிக்கிறார் அப்படிங்கும்போது இந்த சென்னை சுத்தியில இருக்கும்போது தானே அது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா மாறும், அந்த ஸ்டார் தொகுதியா மாறும். இவர் ஸ்பெசிபிக்கா காரைக்குடியை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. எனக்கு அவர் என்ன சூஸ் பண்ணாரா நமக்கு தெரியல. ஏன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது காலையில, ஸோ மத்தியானம் தான் மாநாடு, அப்பதான் வேட்பாளர்களை அறிவிக்க போறாங்க. ஸோ அப்பதான் நமக்கு தெரியும் எங்க எக்ஸாக்டா என்ன தொகுதியில யார் யார் நிக்க போறாங்கன்னு. ஸோ அது நம்ம அவர் நிக்காமலே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணா கரெக்டா இருக்காது. பரவலா சொல்றாங்க, எல்லாரும் சொல்றது காரைக்குடியில நிப்பார் அந்த மாதிரி சொல்றாங்க. அதுல உண்மை இருக்குன்னு நம்புறேன். பட் அவர் நிப்பாரான்னு தெரியல. அது தெரியாமலே நம்ம பேசினா கரெக்டா இருக்காது. அப்படியே அங்க நிக்கிறாருனாலும் அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு பெருசா டீட்டெயிலா தெரியல. ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா அங்க ஏற்கனவே 14% ஓட்ஸ் என்னமோ இருக்கும் அந்த தொகுதி இருக்கிறதுலே. நாம் தமிழர் கட்சி அங்க ஆமா டெபாசிட் வாங்கியிருக்காங்க. 14-16% ஓட்ஸ் ஏதோ இருக்கு. சோ அப்ப அதுவே ஒரு நல்ல ஒரு ஆன்சர் தானே. ஏற்கனவே ஒரு சின்ன பேஸ் இருக்கு. சீமான் அவர்கள் போனாருன்னா இன்னும் கொஞ்சம் கூட வெயிட்டேஜ் கிடைக்கும் அந்த தொகுதிக்கு. இன்னும் கொஞ்சம் கூட ஓட்ஸை புஷ் பண்ணி மேல கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 25க்கு மேல போனா வின்னிங் சீட்ஸ் வின்னிங் சான்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் நமக்கு தெரியல அங்கதான் கண்டெஸ்ட் பண்ண போறாங்க, நமக்கு தெரியல. பார்ப்போம் அது என்னன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து தினம் தினம் களம் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து பெருசா அப்படி எந்த சேஞ்சும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த மாற்றம் அப்படிங்கும்போது டிவிக்கே நான் வந்து மாற்று அப்படின்றாங்க, இப்போ என்டிகே நான் வந்து மாற்றுன்றாங்க. மக்கள் வந்து இப்போ ஒரு அரிய வகை அரசியல்வாதி விஜய் போன்ற நபர்களையும் மக்கள் கவர்றாங்கல்ல, மக்கள் அவங்களுக்கும் போகும்போது சீமானவர்கள் வந்து என்ன மாதிரி மாற்றத்தை சொல்லி இந்த 2026 தேர்தலை தன் பக்கம் திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம வந்து வெறுமனே பிரச்சாரம் பண்ணியோ பேசியோ மக்களை நம்ம பக்கம் கொண்டு வந்துட முடியாது. இப்ப ஒரு மாற்றம் ஏற்படும் நம்ம நினைக்கிறோம்னா அந்த மாற்றத்துக்கு தேவையான ஒரு புற சூழலும் இருக்கணும். அதுதான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். 2016 இருந்து தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வேகமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கு. 2016 முன்னாடி ஏன் வளரல தமிழ் தேசியம்? இப்பதானே வளருது. அப்ப அந்த டைம்ல இல்லாத ஒரு விஷயம் இப்ப ஏற்பட்டு, ஒரு சாதகமான ஒரு சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கு. சில கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல தானே சில மரங்கள் வளரும். எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லயும் எல்லா மரங்களும் வளர்ந்துராது இல்ல. அதே மாதிரிதான் தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தம் வளரணும்னா அதுக்குன்னு சில சூழலும் காலமும் தேவை. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அமைஞ்சுக்கிட்டு வருது அப்படின்றத பாக்குறோம். 2016 ஸ்லோவா குரோ ஆகுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப 8 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ ஒண்ணு அவங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு காலகட்டம் இருக்கு. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். 24ல ரொம்ப ஃபேவரபிளா இருந்தது. 26 பொறுத்தளவு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஏன்னா விஜய் உள்ள வந்திருக்காரு. ஏடிஎம்கேயும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் ஆயிட்டாங்க. ஏடிஎம்கே கிட்டையும் இப்ப நல்ல ஒரு நிறைய கட்சிகள் அவங்க அலைன்ஸ்லயும் இருக்காங்க. பிஎம்கே இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்களும் அந்த அலைன்ஸ்ல போய் சேர்ந்துட்டாரு. அதெல்லாம் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அலைன்ஸுக்கும் ஓரளவுக்கு ஒரு பலம் கிடைச்சிருக்கு. திமுகவுக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் இருக்கு. அப்ப இந்த 2 பெரிய அலைன்ஸ் மோதும் போது என்டிகேவுக்கு கொஞ்சம் சிக்கல்னா இருக்கு. ஏன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா திமுக வீழ்த்ததுக்கு ஏடிஎம்கேவுக்கு போட்டலாமேன்னு யோசிப்பாங்க. அந்த ஓட்ஸ் வந்து உடையாது. 24ல அப்படி இல்லை. ஏடிஎம்கே எப்படியும் ஜெயிக்காது. சரி ஜெயிக்காதுன்னு ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு ஏடிஎம்கேக்கு போட்டு புதுசா வேற ஏதாவது கட்சிக்கு போடலாமே இந்த பக்கம் எல்லாம் போட்டிருப்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் இப்ப நடக்காது. பட் எனிவே தமிழ்நாட்டுல ஒரு மாற்று சித்தாந்தத்துக்கான தேவை வந்துருச்சுன்னு தான் நான் பாக்குறேன். களம் தயாராயிடுச்சு. ஆமா, அதுக்கான சூழல் வந்துகிட்டே இருக்கு.
முழுமையான மாற்றுக்கான அந்த சூழல் இன்னும் வரல. பட் ஒரு மாற்றம் நோக்கி தமிழ்நாடு போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 8% இப்ப நான் சொல்றேன், இப்ப பழைய திராவிட இயக்கத்தை நண்பர்களோட பேசலாம் நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ் தேசியம்னா திராவிடம் தாங்க. திராவிடத்தை மீறி தமிழ் தேசியம் பேசினவங்க எல்லாமே காணாம போயிட்டாங்க. நிறைய பேர் பேசியிருக்காங்க. சம்பத் அவர்கள் பேசினாரு, அப்புறம் மாப்போசி பேசினாரு, ஆதித்யநாத் அவர்கள் பேசினாங்க. இவங்க எல்லாம் பேசுவாங்க. ஆனா கடைசியில திராவிடம் தாங்க நிற்கும், திமுக தாங்க நிற்கும். இவங்க எல்லாம் உள்ள திமுகலயே வந்து சேருவாங்க, இல்ல எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா காணாம போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்பிடென்டா பேசுவாங்க. ஆனா இப்ப அப்படிலாம் பேச முடியலையே. இவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் மீறி இன்னைக்கு 8% வாங்கியாச்சு. இன்னைக்கு இவங்களால எதை பண்ணியும் அந்த 8% இல்லாம செய்ய முடியாது. ஸோ அப்ப ஏதோ ஒரு மாற்றம் கிரவுண்ட்ல நடந்திருக்கு. அந்த மாற்றத்தோட வெளிப்பாடாதான் இந்த 8% இம்ப்ரூவ்மெண்ட். இனி அடுத்தது ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஸ்மூத்தா இருக்கும் அந்த மாற்றம்ன்றது. எப்பவுமே அதிகாரத்துல இருக்கவே சும்மா இறங்கி போக மாட்டான்ல. ஒரு பாயிண்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் அதிகாரத்தையே சேலஞ்ச் பண்ற மாதிரி வருதுன்னா அதுக்கப்புறம் அவனும் வேற மாதிரி மாறுவான்ல. அதிகாரத்துல இருக்கவன் என்னைக்கு அதிகாரத்தை சும்மாலாம் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டான். உலகத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் 8 கொஞ்சம் வந்தாச்சு. இனி அடுத்தது சேலஞ்சும் அதிகமாகும்னு சொல்ல போறேன். அதையும் மீறி வரணும். பட் எனிவே மக்கள் மாற்று வேணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அந்த மாற்ற கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதுக்கும் அவங்க தயாரா இருப்பாங்க. அதுக்கு தேவையான சக்தியும் அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க. எண்ட் ஆஃப் தி டே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா மாறும். கொஞ்ச நேரம் வேணா தள்ளி போடலாம், நீங்க மாற்றலாம். அதை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப்லாம் பண்ணிட முடியாது. அப்படி உலகத்துல எந்த கொம்பனும் கிடையாது. அதனால நடக்கிறது நடந்துதான் ஆகும். ஸோ பார்ப்போம் எப்படி நடக்க போகுதுன்னு. உங்க நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.